செம்மல், சிறிது நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சிறுவன் வந்து பிஸ்கட் சாப்பிடுறதையும் பார்த்துட்டு இருக்க முடிஞ்சது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு அடிப்படை அத்தியாவசிய தேவையான அனைவருக்குமே தேவையான உணவுக்கும் குடிநீருக்கும் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க செம்மல்? அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப அருமையான விஷயமாக அலங்காநல்லூர் மக்கள் மத்தியில் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்று மதியம் என் முகநூலில் கூட நான் பதிவிட்டிருந்தேன். மதிய உணவிற்காக அருகில் இருந்த வலசை என்கிற கிராமத்திலிருந்து ஒரு டிராக்டர் நிறைய சுமார் 1500 சாப்பாடு பொட்டலங்கள் தயார் செய்யப்பட்டு கொண்டு வந்து இங்கு முழுவதும் விநியோகிக்கப்பட்டன. சாப்பாடு, தண்ணீர், பிஸ்கட் போன்ற அனைத்து உணவு வகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆபத்து காலங்களில் மருத்துவமனைக்கு இந்த மக்கள் எடுத்துச் செல்கிறார்கள். தங்கள் கிராமத்து உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய போராட்டத்துக்கு வந்திருக்கூடிய அனைவருக்கும் ஆதரவு அளிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வசந்த், அந்த விஷயம் குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய பதிவு பண்ணதால இன்னொரு முக்கியமான ஒரு முக்கியம் என்ற தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பல பதாகைகள் ரொம்ப அருமையாக எழுதுவாள். பொதுவாக மதுரை மண்ணுக்கு பதாகைகள் வாசகங்கள் எழுதுவது என்பது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆனா போராட்ட காலத்தில் ரொம்ப இதா அதை பயன்படுத்துறாங்கன்றதுக்கு உதாரணம் இந்த சிறுவன் கையில் வச்சிருக்கிற ஒரு பதாகை ஒரு அரசியல் ரீதியான சட்டையர்னு சொல்லலாம். 50 எம்பிக்கு இருக்கக்கூடிய பவர் 50 எம்பிக்களுக்கு இல்லையா இல்லையே என்று கேட்டிருக்கிறார். அதாவது இணையங்களில் இருக்கக்கூடிய அந்த 50 எம்பி எவ்வளவு தூரம் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கும், அது எப்படியெல்லாம் தகவல்களை பரிமாறும், ஒரு எழுச்சியை உண்டாக்கும். ஆனால் அது 50 எம்பிக்கள் என்று மிக லாபகமாக இதை எழுதியிருக்கிறது அரசியல் நையாண்டி என்று பார்க்கலாம். பல பெண்கள் நம்மோடு இருக்கிறார்கள், அவரிடம் பேசுவோம். அம்மா, இப்போ நேரம் கடந்துருச்சு, 6 மணிக்கு பிறகும் தொடர்ந்து போராட்டத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. 3 நாளா இப்படிதான் தொடர்ச்சி உட்கார்ந்துட்டே இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்குமா இப்படி தொடர போறீங்க? அதாவது நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம், நாங்க விருப்பப்படல, எங்களை காக்க வைக்கிறீங்க. நாங்க கேட்கறது மத்திய அரசாங்கத்திட்ட நாங்க கேட்கிறோம். ஒரு 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 எங்க அம்மா இறந்து போனாங்கன்னு உடனடியா பதவியில உட்கார்ந்தீங்க. நாங்க நம்பி உங்களை உட்கார்ந்துருந்தோம். ஏன் தெரியுமா? நீங்க எங்களுக்காக தான் நீங்க இருக்கீங்க நாங்க நினைச்சோம். ஆனா உங்களுக்காக எங்களை வாட்டி வதைக்கிறீங்க. நீங்க மிருகவதம் பண்ணல, எங்களை வதைக்கிறீங்க. நாங்க எங்க குடும்பத்தோட பச்சை பிள்ளைகளுக்கு கூட வீட்டுல விட்டுட்டு நாங்க எங்க காத்து கிடக்கணும். எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? நாங்க கோட்டையில பங்கு ஏற்கல, உங்க கொள்கையில பங்கு ஏற்கல, நீங்க கோடி கோடியா பதுக்கி வச்சுக்கீங்களே அந்த பணத்துல பங்கு ஏற்கல. எங்க வீட்டு செல்ல பிள்ளையோட நாங்க வளர்த்த எங்க செல்ல பிராணியோட நாங்க அது மிருகம் சொல்ல கூட நாங்க விரும்பல. எங்க குழந்தைகளோட ஒரு குழந்தைய வளர்க்கிற எங்க மிருகங்களோட ஓடி பிடிச்சு விளையாட ஒரே ஒரு வருஷத்துல ஒரு நாள் அனுமதி கேட்கிறோம். அதை நாங்க எங்க வீட்டுக்குள்ள ஓடி பிடிச்சு விளையாட முடியாது. கிராமத்துக்குள்ள விளையாட விடும்போது பலதரப்பட்ட எங்க கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் எங்களுக்கும் அது ஒரு உற்சாகம். அதுக்காக நான் கேட்டோம், புளிய முறத்தால அடிச்சு துரத்துல தமிழுக்கு நீங்க பாராட்டுறீங்களே, இன்னைக்கு சாதாரண மிருகத்தை நீங்க என்ன நாங்க விளையாடத்தானே கூப்பிடுறோம். அது ஓடி பிடிச்சு விளையாடுது, அந்த விளையாட்டு நீங்க அனுமதிக்கல. கலந்த போராட்ட வடிவங்களை தான் நம்ம தளத்தில் பார்க்க முடிகிறது. பலரும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். ராமேஸ்வரத்திலிருந்து ஒருவர் வந்திருக்காரோட பேசலாம். ராமேஸ்வரத்திலிருந்து எதுக்காக வருஷம் ஃபுல்லா எங்களுக்காக இங்க உள்ள மக்கள் சேத்துல இறங்கி போராடி எங்களுக்காக சோத்துக்காக போராடுறாங்க. இவங்க இல்லைன்னா நாங்க இல்ல, கிராமப்புறங்கள் இல்லைன்னா இந்தியாவின் முதுகெலும்பே கிராமங்கள் தான் சொல்லி எங்க மூதாதையர்கள் சொல்லி இருக்காங்க. அதனால நான் என்ன ஒண்ணு கேக்குறேன்னா, மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். மக்களுடைய அமைதியான காந்தி வழியில போராடுறோம் அப்படின்னாங்க. எங்களுடைய சகோதரர்கள் போராடினதுக்கு தடியடி நடத்தினதுக்கு முக்கியமா எங்க ராமநாதபுரம் மாவட்ட சார்பா நான் மிக கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க இருந்து வந்திருக்கேன் ஒரே காரணம், தமிழச்சிங்கிற உணர்வோடு தான். எல்லாரும் சொல்லுவாங்க என்ன பொம்பளைங்களும் கலந்துருக்கீங்கன்னு மீடியா சொல்றீங்க. ஆனா அந்த ஆண்களுக்கு வீர பால் ஊட்டி வளர்த்தவே ஒரு பெண் தான். எங்களுக்கு தான் அந்த வீரங்கள் அதிகமா இருக்கும். இன்னமும் சொல்றோம், எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எங்களுக்காக டைம் கொடுத்தாங்க. இப்ப நான் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் நான் கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, எங்களை காக்க வைக்காதீங்க. நாங்க எங்களுடைய பிரதிநிதியா தான் நாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்க மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டத்தை உடனே அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்தணும். அதுதான் இளைஞர்களும் இங்க இருக்கிறார்கள். வசந்த், நம்ம அவரிடமும் பேசலாம். சில இளைஞர்கள் இங்க இருக்கிறார்களிடம் பேசலாம். யார் பேசுறீங்க? என்ன அதாவது அடிப்படை கோரிக்கை என்னங்கிற நம்ம 3 நாளா பார்த்துட்டு அதனால திரும்ப நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறது இல்ல. இன்றைக்கும் நீடித்திருக்கிறது, கல்லூரிகள்லாம் தொடங்கிருச்சு. அப்படி இருக்க சொல்ல இது நீங்க எப்படி பார்க்க போறீங்க? சார், இது வெறும் அடையாளத்தை நாங்களும் இருக்கோம் அடையாளத்தை காத்துறதுக்கான போராட்டம் கிடையாது. எங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெறுகிற போராட்டம். இந்த போராட்டம் இந்த 3 நாள் இல்ல, இன்னும் 30 நாள் ஆனாலும் தொடரும், 30 வருஷமானாலும் தொடரும். எங்கள் வாரிசுகளுக்கு ஜல்லிக்கட்டு என்பது இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. என் வாரிசுகள் காளைகளை பிடித்து நடக்க வேண்டும். அதுக்காக தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இந்த போராட்டம் இதோட முடியாது. இந்த கிராமத்து மக்கள் எங்களுக்கு முழு அளவில் உதவி செய்றாங்க. அவங்களோட
ஒத்துழைப்போடு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இந்த மாணவர்களின் இயக்கமானது தொடர்ந்து போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டை திரும்ப கொண்டு வந்து இதே அலங்காநல்லூர் வாடிவாசலில் காளைகளை அவிழ்த்தி விடுவோம் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கிறோம். பலரும் இளைஞர்கள், இளம் பெண்கள், பலர் தரப்பினரும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்களை நாம் பார்க்கலாம். பலரும் இங்க இருக்கிறார்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம். அவங்க பேசுறீங்களா? சொல்றீங்களா? நீங்க எந்த பகுதியில இருந்து வந்திருக்கீங்கம்மா? ஜல்லிக்கட்டு பத்தி. நாங்க கல்லணை பிரசிடண்ட்டுங்க, கல்லணையில இருந்து வந்திருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு வந்து நாங்க பாரம்பரியமா விளையாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த 3 வருஷம் 2014 இருந்தே தடவட்டு போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும். நடந்தாதான் என் பிள்ளை குட்டிய ஊரா எங்கெங்கேயோ இருந்து எங்க மக்கள் ஊரா காலேஜ் படிப்பை கெடுத்து இங்க வந்து இருக்குதுங்க. மோடி அவர்கள் கண்டிப்பா போய் இதை நல்லா அறிவிக்க விடணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வசந்த், இங்க இருக்கக்கூடிய மக்களை அந்த போராட்ட விஷயங்களை உற்சாகம் வைத்துக் கொள்வதற்காக பாட்டு பாடக்கூடிய நிகழ்வு தொடங்கியிருக்கிறார். நம்ம ஒளிப்பதில் அதை காட்டுவார். பாட்டு பாடுவதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய போராட்ட மக்களுக்கு ஒரு வகையான உணர்வு ரீதியான ஒரு பொழுதுபோக்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய கிராம பெண்கள் பாட்டு பாடக்கூடிய நிகழ்வு பார்க்கிறீர்கள். வசந்த், தென்னகமே ஒன்று என்று தொட்டி நிற்கவா, என் தமிழர்களை ஒன்று சேர்ந்து திரட்டி நிற்கவா, தடை உடைக்க அனைவருமே ஒன்று சேருவோம், தடை உடைக்க அனைவருமே ஒன்று சேருவோம், தலைகளையே கலக்கிடவே ஒன்று சேருவோம், தலைகளையே கலக்கிடவே ஒன்று சேருவோம்.